அவுத்துக்கு தூட்டாங்கடா சனியா சி ஏய் கொம்மனேந்திர உங்க அம்மால சாவச்சுடு வயிறு எரியுதா வயிறு எத்தனா யார் ராவா சாப்பிட கூல் ட்ரிங்க்ஸ் போச்சாமே குடிகார பையல நானு அப்படியே வயிறு எத்தியா குடிகார பாவியல நானு நீ எங்க வயிறு எத்தியா மனசு வயிறு வலிக்குதுடா ஓ சுகர் கம்ப்ளைண்டா அது இல்லையா எனக்கு ஆள வந்தால ஏன்டா பேர் வச்சாங்க ஆமா இவரு மட்டும் தான் ஆள வந்தா நாங்களா சாவ வந்தோமா பேர் வச்சுக்கறா பாரு ஆள வந்தா பேல வந்தானு டேய் ரமேஷ் சுரேஷ் டேய் பூவரசா மச்சான் இந்த சூரிய வர்மாவுடைய நாட்டிற்கு நான் வர காரணம் இந்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக தான் எனக்கு ஆள வந்தார் என்ற பெயர் சூட்டினார்கள். என்னை ஒரு வார்த்தை கேட்காமல் மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை நீங்க ஆளான முடிவு எடுத்தீங்க. ஆனா இளவரசருக்கு மறுபடியும் சூட்டாங்க. என்னடா நாட்டுல தளபதியார் இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? பார்த்தா செத்து போறா பாய் செத்து போறா. இருக்கான் பாரியா சூடு சொல்றேன். டேய் ரமேஷ் சுரேஷ் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டுங்க. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு மூத்திரம் உடம்புக்கு சத்ரு. இடமா இல்ல போய் வா போயிட்டு வாடா. நீ தான் சொல்றேன். ஏங்க டேய் ரமேஷ் ஆத்திரம் பட்டால் வேளாகாது. எதையும் சாதிக்க முடியாதுங்க. ஆகினாலே மன்னர் மகாராணியும் காசு யாத்திரை சென்று விட்டார்கள். ஆமாங்க காலம் இருக்கிறது. சுடர் விளக்கு சுடர் விட்டு எரிய வேண்டும். ஐயோ சாமி வந்துக்குதுங்க. ஏய் என்னடா என்னடா என்னப்பா வந்துச்சு என்னாச்சு? இல்ல ஒரு 1000 பேர் முன்ன சபையில பெரியப்ப ஒரு ஆள் நின்னுங்கிறாரு. ஒரு வார்த்தை கேட்டாரா கேட்காத முடி சுட்டு போறாரு. இப்ப சொல்லு எவன் ஊட்ட கொத்துனா எவன் மொண்டாட்டி தாலியால மொண்டாட்டி தாலியாலனவா கோவம் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு நறுமையாட்டி மேல சொல்லு. எதிராளி கூட நம்பலாண்டா. எனக்கு உதவி செய்யறோம் உபத்திரம் பண்றான் பாரு. அவனை நம்பவே கூடாது. அந்த கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில உங்க பெரியம்மா கை வச்சு கோவம் யார் தாலி நம்ப மாட்டேன். உங்க பெரியம்மா தாலி இருக்கிறதுனால நான் சாவலேன்டா. செத்து போடுன்றா. நான் எதுக்கு சாவலேன்டா? உன் வேத்த நாட்டு போறேன்றா. அட பாவிங்கோ வேஷார்த்தங்கள நான் எமனால அடி வாங்கி எடுத்து நம்ம குமுறுதுல. அப்படியா? டேய் ரமேஷ் உலகத்திலேயே அப்பா இந்த புள்ளைய இந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாதுப்பா. நீ அவனை செவுடியா பையன் தான் அவன் உன்ன கோத்தா. ஐயா பலாபட்ற குடும்பம் இருக்குடா. ஏய் குடும்பமே ஒரு போலீஸ் குடும்பம்டா. ஆனா இது ஒரு நல்ல பழக்கம்பா. என்னடா சொல்ற? கோயிலுக்கு வெச்சா போதும் உனக்கு இல்ல எனக்கு இல்ல ஆளுக்கு ஒரு குவாட்டர் சாப்பிடுறாங்க. அடடா ஆனா ஒரு கெட்ட பழக்கம். கிளாஸ் மட்டும் துட்டு குத்து வாங்க மாட்டாங்க. என்ன செய்யற? டம்ளர் எடுத்து வந்துறான் வீட்ல இருந்து. கீழ போ குஷ்டு போட்டுக்கிட்ட பிளாஸ்டிக் கிளாஸ். அத போய் கை வட்டாந்து குறானே அவன் கை வட்டாந்து குறான் போய் போறியோ. ஐயா வணக்கம். ஆமாங்க ஓட்டு கேக்குறாரு. அம்மா தாய் கூடமே வணக்கம். ஆமா ஐயா வணக்கம். போடுங்க மால போடுங்க. இவர் சொல்றது உண்மைதாங்க. தவறே கிடையாது. என்ன சின்ன வருது? நாங்க இருந்த காசுக்கு நாங்க கையேந்தி பவன் சரக்கு வாங்கிட்டோம். அத வாங்கிட்டுங்க ஒரு 5 ரூபாய் கேட்ட ரமேஷ் ஒரு 5 ரூபாய் கொடுப்பா திருப்பி கொடுத்துறேன்னு. இவர் நினைப்பு என்னவோ தெரியல. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருன்ற எண்ணத்துல அண்ணா ஏன்னா செலவு பண்ணி போய் கிளாஸ் வாங்கணும். நமக்கு முன்னே ஒரு குடிமகன் வச்சுட்டு போய்க்கிறாரு அப்படின்னு அத கொண்டாந்து கை கொடுத்தோம்னே வந்தான். நாளைக்கு பாத்ரூம்ல இருந்து ஜெக்கே தான் தரேன். ஆனா பாவி வீட்டுக்கு தெரியாது அங்கதான் சாப்பிடுறாங்க. அடே சைடிஷ் தேவைப்படாது. சைடிஷ் தேவைப்படாதுன்னா அந்த வாசல்லே சாப்பிடலாம். இப்ப நிறைய பேர் பாத்ரூம்ல தான் சாப்பிடுறாங்க ஐயா. சுடர் விளக்கு சுடர் வெட்டி எரிய வேண்டும் என்றால் உண்டிகோல் சாவு. உண்டிகோல் இல்லடா தூண்டிகோல். நீ மீற முடியும் போ. நீ கொக்கடித்து போடா. விளக்கு மங்களா இருந்து என்ன பண்ணுவாங்க? தள்ளி விட்டா திக்கிட்டு ஏறிங்க. தள்ளி விடுறதுக்கு என்ன பேரு? தூண்டுகோல். தூண்டுகோலாக நீங்கள் இருக்க வேண்டும். நல்லது. மன்னர் மகாராணியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆள வேண்டும் என்றால் என்னுடைய அத்தை மக்கள் இருக்கிறார்கள். மஞ்சுளா விமலா அவர்களை பார்க்க வேண்டும்.